கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இந்த மாலை வேளையில் நம் இணையதளத்தை இணைந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை வணங்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவனை பரிசுத்த ஜீவன் தேவன், இந்த ராத்திரி வேலை நோக்கி அப்பா பிதாவை என்று அழைக்கிறோம். வாரும் எங்கள் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சரீர பிரகாரமாக கூட முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே, ஆவியின் பிரகாரமாக கூடியிருக்கும் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு பேரும் பரிசுத்தாவை நிரப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா, உட பிரசனம் நிரப்பட்டும், உட பிரசனம் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. இப்போ நம்பி நிற்கிற பிள்ளைகள் கிருபையினால் நீ பாதுகாக்கிற தேவன் நீர். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் பரமபிதா ஆண்டவரே. பரலோகத்தில் இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிற தேவன். அப்பா, கிருபையை எங்கள் பலப்படுத்த ஸ்திரப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் நன்றோ, நீரே என் ஜீவன் நன்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே. நான் உந்தன் நாட்டுக்குட்டி, நான் உந்தன் நாட்டுக்குட்டி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீருற்று நீதானே, ஜீவநீருற்று நீதானே. உந்தன் மேல் தாகங்கொண்டே, உந்தன் மேல் தாகங்கொண்டே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். வேத பாடம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி இவ்விதமாய் இருப்போம் என்று
இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுதந்திரம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுதந்திரவாளிகளாக ஆக்குகிறார். இது கடவுளுடைய வசனம். கடவுளுக்கே சோஸ்திரம் உண்டாவதாக. தலையை வணங்கி ஜெயிப்போமாக. அப்பா பிதாவே, நன்றி ஆண்டவரே, நாங்கள் உண்மை பார்க்கிறோம் ஐயா. உண்மை நோக்கி பார்க்குறோம். நீரே அப்பா, நீரே அம்மாவாக இருக்கிற இந்த வேலையில் அப்பா வசத்தை தியானிக்கும் போது நீர் பேசும் ஐயா. இயேசுவே, நீர் எங்கள் தெய்வன் அப்பா. இந்த வேலையில் வசத்தின் பிரகாரமாக எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து வந்து ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். கர்த்தரப்பா சாம் சோஸ்திரம். தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று நம் தந்தையர் தினத்தை அனுசரிக்கிறவராக இருப்போம். அதனால் இன்றைக்கு அந்த எல்லா அப்பா அம்மாருக்கும் தந்தையர் தினம் நல் வாழ்த்துக்கள். தேவன் உங்கள் எல்லா அப்பாவையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். குறிப்பாக சென்ட் பிலிப் சென்ட் ஜேம்ஸ் திருச்சபையில் சேர்ந்த அப்பாக்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அதை பற்றி தான் உங்கள் இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உலகத்தில் உள்ள அப்பாவை பற்றி நம்ம பார்க்காமல் பரலோக பிதாவை பற்றி நான் சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரலோக பிதாவை பற்றி சில காரியம் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை நம்ம 1 பேதுரு 3:2 வாசிப்போம். என்ற பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி இவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இங்க இந்த வார்த்தை வசனத்தில் பார்க்கும்போது யோவான் தேவன் தகப்பனாக சொல்றாரு, நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாருமே தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ நம்ம பரலோக பிதா. அதான் நம்ம இயேசு வந்து ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது சிஷ்யர்கள் வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, இயேசுவே ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க என்று சொல்லும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்றாரு. ஆனால் தேவனை எப்படின்னா அப்பாவாக பார்க்கும்படியாக தேசு நம்ம கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கார். இப்போ யோவானும் அதே தான். தெய்வன் நம்மளுக்கு அப்பாவாக இருக்கார், பிதாவாக இருக்கார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பாப்பா. இப்போ அவர் எப்படி நம்ம ஒரு அப்பாவாக நமக்கு அவர் இருக்கிறவராக இருக்கார். உலகத்தில் உள்ள அப்பாவை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதெல்லாம் நம்ம அவருக்கு வந்து நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் அப்பாகவே நம்ம நன்றி செலுத்துகிறோம். அது செய்ய வேண்டிய ரொம்ப கடமை. அது நம்மளோட கடமை. நம்ம உலகத்தில் அப்பாவுக்கு நம்ம அவர்களை கீழ்ப்படிந்து நடந்து அவர்களுக்கு நம்ம இந்த காலத்தை நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் நம்மளுக்கு காமிச்ச அந்த அன்புக்காக, அவர் நம்மளை கொடுத்த அந்த பாதுகாப்புக்காக, நம்மள கூட இருக்கிறபடியா தேவன் கொடுத்த அந்த உலகத்தில் உள்ள அப்பா. இப்போ பரலோக பிதா பரலோகத்தில் இருக்கிறாரு. இவர் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் அவரோட கிரியையை சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் தெய்வன் அன்பாகவே இருக்கிறார். தெய்வன் அன்பாக இருக்கு. அதை நம்ம 1 யோவான் 3:1 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். நம்ம அவர் அப்பா சொல்லுவோம், அவர் நம்ம பிள்ளைகள் அழைக்கிறபடியால் அது எது காண்பிக்குதுன்னா அவரோட நம்ம மேல் வச்ச அன்பை காண்பிக்குது. நான் பிதாவை அப்பா தேவன் அப்பான்னு அழைக்கும் பொழுது, தேவன் அப்பான்னு அழைக்கும் பொழுது அவரை மேல் வைத்த அன்பு.
தெய்வன் என்னை பார்த்து மகன் என்று சொல்லும் பொழுது தெய்வனை மேலே வைத்த அன்பை வெளிப்படுத்துதான். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே பேரான குமாரன், அவர் சிருஷ்டிக்காத குமாரனை சிருஷ்டித்த பிள்ளைகளுக்காக நமக்காக உலகத்துக்கு அனுப்பி பாடுபட்டு கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து நம்ம ரட்சிக்க அனுப்புகிறார். அவர் சிருஷ்டிக்காத குமாரனை நமக்காக அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். தேவன் அவர் நம்மேல் காண்பித்த அன்பு, நம்மேல் வைத்த அன்பு ஒரு பெரிய பொக்கிஷமாக ஒரே குமாரனை நமக்காக கொடுக்கிறவராக இருக்கார். உலகத்தில் தகப்பன் எப்படி அவர் பொக்கிஷமாக என்னென்ன காரியங்களை பிள்ளைகளுக்காக இழக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ அதே போல பரமபிதா அவரோட ஒரே பேரான குமாரன் இயேசுவை நமக்காக உலகத்துக்கு அனுப்புகிறார். எபிரேயர் 1:5 பார்க்கலாம். எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? இதுதான் சொல்றாரு. எபிரேயர்ல பார்க்கும்பொழுது தேவன் எந்த நேரத்திலாவது தேவ தூதர்களை பார்த்து, தேவன் உருவாக்கின தேவ தூதர்கள், தேவனுக்காக பணிவிடை செய்யும்படியாக உருவாக்கின தேவ தூதர்கள், அவர்களை பார்த்து தேவன் எப்பனாச்சும் சொல்லியிருக்காரா, நீங்கள் என் பிள்ளைகள், நானும் தகப்பன். ஆனால் இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலும் நமக்கும் சேருகிறதாக இருக்குது. ஏன்னா நம்ம 1 யோவான் 3:2 வாசிக்கும் போது பெரியமானவர்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி இவ்விதமாக இருப்போம் என்றும் வெளிப்படுத்தவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எப்போ தேவ பிள்ளையா இருக்கிறோம், ஆனால் ஒன்றும் நம்ம அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறோம் சொல்லித்தரலாம். ஒரு காரியம் நிச்சயம்ன்றாரு, இயேசு நம்ம தரிசிக்கும் பொழுது, இயேசு எப்போ நம்ம பார்க்கிறோமோ அவருக்கு ஒப்பா மாறிடுவோமா. இயேசு தேவனோட ஒரே பேரன குமாரன், தேவனோட குமாரனாக மாறும். அவர் முற்றிலுமாக தேவ பிள்ளைகளாக நாம் மாறுகிறவராக இருக்கிறோம். தேசு கொடுத்த அந்த இது நமக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரோட பிள்ளையாக மாறும்படியாக, அவரோட பிள்ளையாக மாறும்படியாக அந்த கட்டளை கொடுத்தார். தெய்வ தூதர் கூட அந்த வார்த்தை சொல்லல, உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் இயேசு 2வது வருகையில் நம்ம காணும் பொழுது அவரை போல நம்மளும் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். முற்றிலுமாக தேவன் பிள்ளையாக நாம் நித்திய ஜீவனை பெற்று தேவனுடனே வாழுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறவராக இருப்போம். இதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள். ரோமர் 8:15 வாசிப்போம்னால், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். பயப்படுறது, பயந்து உலகத்தை அடிமையாக வாழ்றதுக்காக இல்லை. நமக்கு என்ன பரிசுத்தாவியை நம்ம பெற்றிருக்கோம்னு சொல்லும்போது, பரிசுத்தாவியை நம்ம நிரப்பப்பட்டிருக்கார் சொல்லும் பொழுது, தெய்வன் அப்பா பிதாவே என்று அழைக்கிறதுக்கே அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா அவர் நம்ம மேல் அன்பு மாத்திரம் காமிக்கல, அன்பை காமித்து நம்மளை அவர் பிள்ளைகளாக எடுத்து ஏற்றுக்கொள்கிறார்.
அவர் பிள்ளைகளாக மாற்றுகிறவராக இருக்கார். பாதாளத்தில் அழிந்து போகிற மரணத்தில் மறிக்க வேண்டிய நம்மளை அவர் பிள்ளைகளாக உயர்த்தி எடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மேல் வைத்த அன்பு அவர் பிள்ளைகளாக நம்மளை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக உலகத்தில் கொடுத்து அவர் இரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளையும் அவர் பிள்ளையாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஸோ இந்த பரிசுத்தாவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கபடியால், பரிசுத்தாவி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாழுகிறபடியால், இப்போ அந்த பரிசுத்தாவி மூலியமாக நம்ம தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கிறவராக. அதனால் இயேசு நமக்கு ஜபிக்கும் போது கற்றுக் கொடுத்தாரு. பரமண்டல ஜெபத்தில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்போ அவர் நம்ம அப்பாவாக மாறிட்டாரு. நாம் அவர் பிள்ளைகளாக இருக்கிறவராக இருக்கிறோம். எப்போ அவர் பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி நம்ம வாழணும்? உலகத்தில் நம்ம பார்க்குறோம், உலகத்தில் தகப்பன் நமக்காக பிள்ளைகளுக்காக பாடுபட்டு சம்பாதித்து அவர்களுக்கு தேவைய ஆகாரத்தை கொடுக்குறாரு. அவங்களுக்கு சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள பாதுகாத்து அவங்க நல்ல படிப்பை கொடுத்து உயர்த்தி வைக்கும் பொழுது அவர்கள் வயதானதுக்கப்புறம் அவர்களை மறந்துடாதுங்க. அவங்க தகப்பனுக்கு வேண்டிய காரியங்களை, பெற்றோர் வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்யணும் என்று நம்ம போதிக்கிறோம். நம்ம அதை செய்ய வேண்டியது அது நம்ம கடமை. ஏன்னா என்னை பெற்று வளர்த்தார்கள், எனக்கு வேண்டிய எல்லா நன்மையை கொடுத்த எனக்காக தியாகம் செய்தவர்கள். இப்போ தெய்வனும் தியாகம் செஞ்சிருக்கார் நமக்காக. பரமபிதா வேதத்தில் வாசிக்கும் போது முற்றிலுமாக அறிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறோம். எப்போ நான் எப்படி ஒரு நல்ல பிள்ளையாக வாழ்கிறது, எப்படி ஒரு நல்ல பிள்ளையாக நான் வாழ வேண்டியதாக இருக்குது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எவ்வாறாக சொல்லுகிறது. சாலோமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடன் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான். அப்பனா நான் என் அப்பாவை பிரியப்படுத்த போகிறேன்னா சஞ்சலப்படுத்த போகிறேன்னா? இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். நீதிமொழிகளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானமான வார்த்தை என்னன்னு சொன்னால், ஏன்னா தெய்வம் நம்மளுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறபடியால் நம்ம தெய்வனை, நம்ம பரமபிதாவை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நம்ம பிரியப்படுத்த போகிறோமா, நம்ம அவரை சஞ்சலப்படுத்த போகிறோம்? இதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம யோசிக்க எப்படி நம்ம அவரை பிரியப்படுத்துவது, எப்படி நாம் சந்தோஷப்படுத்துவது. உலகத்தோட தகப்பன் பட்ட நம்ம அவரை பிரியப்படுத்த சொல்லும் போது அவங்க சொல்கிற மாதிரி வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பிரியப்படுகிறவராக இருப்பார்கள். ஏன்னா அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவராக இருக்கிறோம். அதே போல் தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவராக இருக்கிறோம். பரமபிதா நம்ம சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் வேதத்தின் மூலியமாக கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது, அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அதான் இன்னொரு வார்த்தை வசனத்தை நான் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4:30. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. ஸோ இங்கே தேவன் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, நம்ம என்ன செய்யணுமா, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதுங்கன்றாரு. எபேசியர் நிருபத்தில் பவுல் சொல்கிறாரு, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது. பரிசுத்தாவியான ஒரு மூலியமாக தான் நான் என்னால் தெய்வனை அப்பா என்று கூப்பிட முடியுது. இப்போ நான் எப்போ என் பரிசுத்தாவியானுக்குள்ள பரிசுத்தாவியான துக்கப்படுத்துகிறனோ, துக்கப்படுத்தும் பொழுது என்னால் என்ன பண்ண முடியாது, தேவனை அப்பா என்று அழைக்க முடியாமல் போகிறது. அப்போனா எனக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்க அந்த அப்பா பிள்ளை என்ற அந்த உறவு
வெட்டப்படுகிறதாக இருக்கிறது. அதான் இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசம் சொன்னால், சகலவிதமான கசப்பையும் கோபமும் முறுக்குணமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. சொல்றாரு, பசுத்தாவி துக்கப்படுத்தாதுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ற வார்த்தை. அப்புறம் இது மாதிரி காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது பரிசுத்தாவி நம்ம துக்கப்படுத்துகிறவர்கள், பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் தயவாயும் மனம் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதை நான் செய்யலைன்னா கூட நான் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறேன். நான் துக்கப்படுத்தும் எனக்கும் தெய்வனுக்கும் இருக்கிறதா அப்பா பிள்ளை என்ற உறவு துண்டிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அப்புறம் நான் எப்படி ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும்? அப்புறம் தேவன வார்த்தை கீழ்ப்பணிந்து தேவன் சொன்ன வார்த்தைகள் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கும் தயவுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்ம இந்த கசப்பு, இந்த முறான கோபத்தில் இதனெல்லாம் நம்ம வாழக்கூடாது என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை இயேசு சொல்றாரு, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்படின்னா பரிசுத்தாவி விரோதமாக பாவம் செஞ்சிட்டோன்னு சொன்னால், அவர் தூஷிக்கிறோன்னு சொன்னால், அவர் வார்த்தை கீழ்ப்படியாக நடக்கிறோன்னு சொல்லும். பரிசுத்தாவி உள்ளத்தில் பேசும்போது இது செய்யன்னு சொல்லும் போது நம்ம செய்யாமல் விரோதமாக நான் போகும்பொழுது அவரை துக்கப்படுத்தலாம், அவித்து போடுறோம். அதை இன்னொரு வசனத்தில் சொல்லும், பரிசுத்தாவி அவித்து போடாதிருங்கள். எனக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த அப்பா பிள்ளைன்ற உறவு துண்டிக்கப்படுகிறதாக இருக்கிறது. துண்டிக்கும் பொழுது, இயேசுவை தரிசிக்கும் பொழுது அவரை போல என்னால் மாற முடியாது கடைசி காலத்தில். ஏன்னு சொன்னால், அந்த தேவனை அப்பா என்று அழைக்கிற அந்த ஆவி எனக்குள்ள இல்லாமல் போயிட்டபடியால், அவிக்கப்பட்டபடியால் எனக்கு தேவன் இயேசு போல மாற முடியலன்னு சொல்லும் போது தேவனோட பிள்ளையாக நம்மளால் மாற முடியாமல் போயிடும். ஆதலால் தெய்வன் தகப்பனாக நம்ம பெரிய அன்பு காமிச்சிருக்கார். அவர் பிள்ளையாக நான் மாற்றிருக்கார். அவரோட ஒரே பேரான குமாரன், அவர் சிருஷ்டிக்காத குமாரனை சிருஷ்டித்த பிள்ளைகளாக நமக்காக கொடுத்தவராக இருக்கார். எப்போ நாம் அவர் வார்த்தை கீழ்ப்படி நடக்க வேண்டியதாக, பரிசுத்தாவின் உள்ளத்தில் பேசும்போது அதன் பிரகாரம் நம்ம செய்கிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவை அவித்து போட்டுறாதுங்க, பரிசுத்தாவை துக்கப்படுத்திடாதுங்க. ஏன்னா அந்த உறவை நம்ம இழந்தவர்களாக இருப்போம். தெய்வன் நம் தகப்பன். சிறிய வைத்து வச்சு விப்போமாக நினைப்பேன். ஆண்டு நல்லவனி பசு ஜீவன தேவன், இந்த ராத்திரி வேலை நோக்க அப்பா பிதாவின் அழைக்கிறோம். அப்பா நீ நல்லவன், நீ பசு ஜீவன தேவன். ஆமாண்டவரே, நீர் எங்கள் பரம பிதா ஆண்டவரே, பரலோகத்தில் பிதாவாக இருந்து எங்கள் மேல் வைத்த அன்பு அப்பா பெரியது ஆண்டவரே. நீ மேல் வைத்த அன்பு பெரியது அப்பா. உங்களுடைய குமாரனை, ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக கொடுத்தீரப்பா. உலகத்தில் வந்த ஆண்டவரே, எங்களுக்காக வாழ்ந்த ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கை எப்படி வாழணும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நீங்கள் கற்றுக் கொடுத்தீரப்பா. எப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் ஆண்டவரே உம்முடனே வீற்றிருக்கிறாப்பா, வலது பசத்தில் வீற்றிருக்கிறார் ஐயா. அவர் 2வது வருகையில் நாம் இயேசுவை பார்க்கும்பொழுது நாங்களும் அவரை போல் மாறுகிறவராக இருப்போம் ஆண்டவரே. அது வரைக்கும் உலகத்தில் வாழும்பொழுது எங்கள் பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறாப்பா. உண்மை அப்பா பிதாவின் அழைப்பதற்கு ஆண்டவரே, இந்த பரிசுத்தாவியங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறப்பா. அந்த பரிசுத்தாவியான இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த பரிசுத்தாவியை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. அந்த பரிசுத்தாவியானவர் ஆண்டவர் அப்பா நாங்கள் அவித்து போடாமல் அந்த பரிசுத்தாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யும் அப்பா. ஆமாண்டவரே, பரிசுத்தாவிக்காக நன்றி ஆண்டவரே. அதாவது நீர் எங்கள் தகப்பன் என்று சொல்லி அப்பா அந்த உறவு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ஐயா. அவர் மூலியமாக தான் ஆண்டவரே நாங்கள் தைரியமாக அப்பா என்று அழைக்கிறோம் ஆண்டவரே. சுவாதீனமாக இருக்கிறோம் அப்பா உமக்குள். ஆமாண்டவரே,
ஒவ்வொரு பேர் நிரப்பம் ஆண்டவரே. அப்பா அப்படிதான் அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவை சந்தித்து ஆசீர்வதித்து கிருபையினாலே பாதுகாக்கும் ஜெபிக்கிறோம் இந்த வேலையில் ஆண்டவரே. மட்டுமில்லாமல் அப்பா அந்த பேராயருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மேற்கு மனுஷ திருமணத்தை எடுத்து வழிநடத்தும் பேராயர் பிஷப் ஸ்டீவனபரா அவர் ஆசீர்வதியும் அப்பா. திருமணத்தை நடத்தும் போது கிருபையினால் அவர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே அப்பா. அது மட்டும் இல்லாமல் சஃபர்கன் பிஷப் ஆர்ச்டிக்கன் ஒவ்வொரு போதகர்கள் எல்லாரும் கர்த்தர் ஒப்படைக்கும் இந்த வேலையில் அப்பா அவர் ஊழியங்களை செய்யும் பொழுது ஆண்டவரே கிருபையினால் ஞானத்தால் அவர்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் பாதுகாத்தரலாம் அப்பா. ஆமாண்டவரே அப்பா. அதே வேலையில் ஆண்டவரே திருச்சபைக்காக முன் வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு திருச்சபைகள் ஆண்டவரே போதகர்மார்களை பாதுகாத்தரலாம் ஆண்டவரே. ஒழுங்காக செய்யும்போது இந்த சுகவீனம் ஆண்டவரே, இந்த COVID-19 சுகவீனம் அவர்களை தாக்காதபடி பாதுகாத்தரலாம். ஒவ்வொரு போதகரையும் டிக்கனசையும் குடும்பத்தையும் ரத்த கோட்டையில் மறைத்து வைத்துக் கொள்ளணும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்ட சுகவீனம் அவர் தாக்கக்கூடாது. உமக்காக அவர் ஊழியம் செய்கிறபடியால், உமக்காக ஆண்டவரே அவர் பணிவிடை செய்கிறபடியால் ரத்த கோட்டையில் மறைத்து வைத்துக் கொண்டு பாதுகாத்து நீ பலப்படுத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் சென்ட் ஜேம்ஸ் சர்ச் அங்கத்தின கர்த்தர் ஒப்படைக்கிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே அப்பா அம்மார்கள் நடவு கொடுக்கிறோம். ஒவ்வொரு அப்பா அம்மார்களும் தொடும் அப்பா ஆசீர்வதியும் பட கிருபை அவர்கள் மேல் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பா அம்மார்களை தொடும் அப்பா ஆண்டவரே. அவர்கள் பிள்ளைகளை வளர்த்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து சரியாவளியில் செய்ய நடத்த கிருபை செய்திருப்பா. திருச்சபை நடத்த அப்பா அம்மார்களுக்கு ஞானத்தை கொடுத்து நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, உங்களோட அதிகாரத்தை நாங்கள் அவர் மூலியமாக அப்பா மூலியமாக அறிந்து கொள்ள கிருபை செய்திருப்பா. அவர் கீழ்ப்பணிந்து நடக்கும்பொழுது ஆண்டவரே அதே போல உமக்குள்ள கீழ்ப்பணிந்து நடக்கிறவராக இருக்கிறோம் ஐயா. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்க்க முடிய சகோதரரை மேலே எங்களுக்கு அன்பு கூற முடியாமல் இருக்கும்பொழுது எங்கள் காண முடியாத தேவனை எப்படி அன்பு வைப்போம் என்று வேதத்தில் கேள்வி இருக்கிறது ஐயா. ஆமாண்டவரே எங்களால் பார்க்க முடிய தகப்பன் எங்கள் பூலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருப்போமானால் ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு எங்கள் பார்க்க முடியாமல் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படி நடக்கிறவராக இருப்போம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடும் அப்பா பெற்றோர்கள் கீழ்ப்படி நடக்க தகப்பனை கீழ்ப்படி நடக்க கிருபை செய்யும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அது மட்டும் இல்லாமல் தேசம் முன் வருகிறோம் அப்பா. தேசம் பாலும் தேனும் ஒரு தேசமாக மாற்றும் ஐயா. மந்திரி கத்தலோ படைக்கிறோம் அப்பா. யாண்டி பத்தனாக கத்தலோ படைக்கிறோம் அப்பா. இந்த தேசம் அன்று சீராக நடைபெற கிருபை ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக இந்த வேக்சின் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் சரியானபடி ஆண்டவரே கொடுப்பதற்கு அப்பா நீர் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. எப்படி இந்த COVID-19 இருந்த ஆண்டு சுகவீனத்திலிருந்து மேற்கொள்வது என்று ஞானத்தை அவர் கொடுத்த ஆசீர்வதியும் அப்பா. அனைவரோட பொருளாதாரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை ஒவ்வொரு சூழ்ந்திருக்கட்டும் அப்பா. சுகவீனமாக இருக்கிற இந்த COVID-19 சுகவீனத்தினால் ஆக்கப்பட்ட ஒவ்வொரு பேரையும் தொட்டு சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமாப்பா, உங்களுடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும் அப்பா. அன்று அநேக அருமையானவர்களை இழந்து வருந்துகிற குடும்பத்தார்கள் அப்பா. இந்த COVID-19 இழந்து வருந்துகிறவர்கள் அப்பா. இந்த நேரத்தில் நனவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே வேளையில் ஆண்டவரே இந்த கேன்சர் சுகவீனத்தில் காலமான மகன் சங்கரனை கத்தனானோ கூறுகிறோம். குடும்பத்தார் தொடும் ஆசீர்வதியும் அவர்களை ஆற்றி தேற்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே உம்மோடு இருக்கிறபடியால் நீ தேற்றுகிற தேவன் அப்பா. பெற்றோர்கள் தேற்றும் ஒவ்வொரு பெற்றோர் அருமையான அவர்களை இழந்திருக்கிற ஒவ்வொரு பேர் தேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த COVID-19 ஆண்டவரே சுகவீனம் அப்பா. ஆண்டவரே நீர் முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து அழிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரே முற்றிலுமாக இந்த வைரஸ் அழிக்கப்படும்படியாக உம்மாலாகவும் கட்டட்ட நிற்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னீர் ஆண்டவரே அப்பா. அந்த காத்து நின்னது அப்பா. கொந்தளித்து கொண்டு இருந்த அந்த கடல் நின்னது ஆண்டவரே.
ஒரு வார்த்தை சொல்லும், அனுப்பும் ஆண்டவரே. இந்த வைரஸ் ஆண்டவரே உலகத்தை விட்டே வெளியாகிறதாக இருக்குது அப்பா. நன்றி ஆண்டவரே. வார்த்தை ஆமண்டும் அமைந்திருக்கிறபடியால் வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, மட்டுமல்லாமல் டாக்டர்மார், நர்ஸ்மார் கத்தரை படைக்கிறேன் ஆண்டவரே. அந்த சுகவீனமான ஜனங்கள் நடுவில் நிற்கும் போது ஆண்டவரே, அவரோட ரத்த கொட்டலை மதித்து கொண்டு பாதுகாத்தாலும் சுகவீனமாக தாக்காதபடி நீ பாதுகாக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, உங்களோட கிருபை ஒவ்வொரு சூழ்ந்திருக்கட்டும் அப்பா. போலீஸ் அஸ்கார் கத்தரை படைக்கிறோம். அவர்கள் நாட்டு தேசத்தின் சமாதானத்துக்காக அவர்கள் பிரயாசப்படும் பொழுது ஆசீர்வாதத்தில் பலப்படுத்தணும். நம்முடைய கிருபைகளோடு சூழ்ந்திருக்கட்டும், பாதுகாத்துடணும் அப்பா. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனி அந்த ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். இந்த வேளையில் கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றண்டுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதம் குற்றச்செயலை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே. ஆமென். நம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களிடையே இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இறுதி சிந்தை காக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நடத்திருக்கிறது. ஆமென். தேவன் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஒன்று இந்த MCO போய்கொண்டிருக்கிறபடியால் அடுத்த வெள்ளிக்கிழமையும் 7:30 மணிக்கு நம்ம மறுபடியும் இந்த இணையதளத்தில் நம்ம இணைகிறவர்களாகவே இருக்கிறோம். ஸோ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கு இந்த தமிழ் ஆராதனையை நம்ம கலந்து கொள்வோமாக. தேவன் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.